நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம் தான் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம் சரியாக கொடுக்காம விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம். 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்லேயே. செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்காரு. புதன் கும்பராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட இணைய போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. குரு பகவான் மேசத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இது எல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசி அதிபதியான சுக்கிர பகவான் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து மகரத்தில் இருக்கார். இப்போ தனாதிபதியோட ராசிநாதன் கூடுறாரு அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான பலன். பொதுவாகவே ராசிக்கு அதிபதி எந்த ராசிக்கும் அதிபதியோ அந்த ராசிக்கு நன்மைகள் தான் செய்வார். அவர் யாரோட சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு அவர் சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறப்ப மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணம் 10 ரூபா உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஒரு இடம் பூமி வாங்குறத பற்றி கூட சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நினைக்கலாம் சில பேர், எங்கள் ஜோசியரை செலவுக்கே கையில் காசு இல்லை, நான் எங்கே இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, மண் வாங்குறது, மனம் வாங்குறது அப்படின்னு. ஆனால் தனாதிபதியான செவ்வாய் தான் பூமிக்காரகன். அவரோட ராசிக்கு அதிபதி சுக்கிரன் கூட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். இல்லை ஏதோ ஒரு வகையில் தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வரலாம். மனைவி மூலியமாக ஏதாவது ஒரு பிளாட்டு கைக்கு வரலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு வாங்குறதுக்கான சிந்தனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உதிச்சிரும். எங்கேயோ கையில் இருக்கிற காசை போட்டேன், ஒரு சீட்டு பணம் கட்டினேன், இல்லை ஒரு லோன் வாங்கினேன், ஏதோ ஒரு ரூபத்தில் நகை நட்டை அடவு வச்சேன் அப்படிங்கிற ரீதியில் கூட இடம் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் இடம் வாங்கிடலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இடம் வாங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. சிந்திக்க தொடங்குங்க. அதோட ஏதாவது கடந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கு நடத்தி தோற்று போயிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை மேல்முறையீடு செய்யலாம். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பூர்வீக சொத்து தொடர்பான கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா கூட வேகப்படுத்தலாம். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எதையுமே கொஞ்சம் திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த மாதத்தில் 3/4 வெற்றி உங்களுக்கு தானாகவே வந்துடும். மீதி 1/4 நீங்கள் கொஞ்சம் கடும் முயற்சி எடுக்கணும். இதை செஞ்சுட்டாலே பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே கும்பராசியில் புதன் சூரியன் சனி 3 பேரோட சேர்க்கை இருக்குது. இதில் ராசிக்கு 9ஆவது வீட்டுக்கும் 12ஆவது வீட்டுக்கும் அதிபதி தான் புதன். அவர் 5ஆவது இடத்துல இருக்கிற இந்த நேரம் அப்படிங்கிறது பல வழியில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். முன்னோர்களோட சொத்துக்களில் முறையீடாக பங்கீடு அப்படிங்கிறது கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாத்தா பாட்டை முப்பாட்டை சொத்து கிடைக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு புதனும் சாதகமாக இருக்கார். அப்போ தொழில் தொடர்பாக எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை இருக்கும். சொத்து கிடைக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களோட திறமையை பார்த்து பாராட்டுவாங்க. இவ்வளோ நாளாக நமக்கு பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் இல்லாமலே இருந்திருக்கும். கடுமையாக உழைச்சிருப்போம், விசுவாசமாக உழைச்சிருப்போம். ஆனால் அதுக்குண்டான 10 ரூபா நமக்கு கிடைக்கலையே. சும்மா ஓப்பி அடிச்சுக்கிட்டு ஜால்ரா அடிக்கிறவன் காக்கா பிடிக்கிறவன்லாம் 10 ரூபா முன்னுக்கு வந்துடுறானே, நம்மளால வர முடியலையே அப்படிங்கிற மனவேதனை உங்களுக்கு மாறும். அதோட ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மகரத்தில் இருக்காரு அப்படிங்கிறதாலையும் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்கிறதாலையும் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய திருமணம் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், உங்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நகைகள் சேரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா சுக்கிரமங்கல யோகம். செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து சுக்கிரமங்கல யோகத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதால
பெண் பிள்ளைகளோட வழியில் சுப சடங்குகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அது இப்போ வந்து ஒரு சுப ருதுவாகக்கூடிய வாய்ப்பு, கல்யாணம், காது குத்து இது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு, இப்படி சகல விதமான மங்கள காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதோட மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு புதன் போய் நீசமடைகிறாரு. பாகிஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் நீசமடைகிறாரு. அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு வேற சொத்து வாங்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு சொத்து கிடக்கு, நம்ம எங்கே டவுனில் இருக்கோம், இனிமேல் கிராமத்துக்கு போக போகிறோமா, சரிப்போ அங்கே இருக்க 2 ஏக்கரை விற்றுவிட்டு இப்படி டவுனை பக்கம் வந்து ஒரு ஊட்ட கிட்ட கட்டுவோம், ஒரு கிளாட்டை வாங்குவோம், இனிமேல் நம்ம எங்கே அங்கே போய் பிழைக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னும் சில பேர் ஒதுக்குப்புறமா இருக்குது, அதை கொடுத்துட்டு ஒரு நல்ல மெயின் ரோட்டில் ஒரு இடம் வாங்கி போடுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. சில பேருக்கு விரைய செலவு கூடுதலாகவே இருந்தாலும் அது சுப விரைய செலவாக தான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டை விட்டு பிரிஞ்சு தனியாக வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கவும் தொடங்குவீங்க. சில பேருக்கு தந்தை வழி உறவில் லேசாக மனக்கசப்பு வரும், திடீர்னு அப்பா அம்மா உறவில் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட கொஞ்சம் வண்டி வாகனம் பழுதாகும் இந்த காலகட்டத்தில், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ சில பேர் என்ன பண்ணப்போம், சும்மா இதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கு, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, பெட்ரோல் விற்கிற விலைக்கு தினம் 200க்கு இதுக்கு ஊற்ற வேண்டியது இருக்குது, தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கலாமா அப்படின்னு யோசிக்க தொடங்குவீங்க. அதோட மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் 5வது வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறதும் இருக்கும். என்னடா பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதே, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், இது வேலைக்கு போகாமல் வெட்டியாக சுற்றிட்டு உட்காந்துருக்கு, இல்லை ஒரு கல்யாணம் அவங்காட்சி பண்ணி பார்க்கணும், ஒன்றும் பொண்ணு அமையிலையே, ஒன்றும் மாப்பிள்ளை அமையிலையே, இது மாதிரி பிள்ளைங்களை பற்றியே கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை, எதாக இருந்தாலும் சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு நன்மை இருக்குது. கொஞ்சம் பயணங்கள் அப்படிங்கிறத இதுக்கு மேலே தவிர்த்திடணும். ஏன்னா பயணத்தால் அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால் கூடுமான வரைக்கும் தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா ஒரு குலதெய்வத்தை வணங்கிட்டு அதன் பிறகு பயணத்தை தொடங்குங்க. தனிமையில் ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்கிறேன் போகிறேன் வரேன்னா ஒரு வழிபாத விநாயகருக்கு ஒரு செதறு தேங்காயை உடைச்சிட்டு பயணம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் சொல்கிறதால பிரச்சனை வரும். அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, அடுத்தவனுக்காக நாம் போய் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது, அரசியலில் ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று ஒரு போராட்டத்துக்கு போகிறேன் ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறேன்னு போகக்கூடாது. இப்படியெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் வழக்குகளில் நம்மளோட பேரும் சேர்க்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சனியும் லாபாதிபதி சூரியனும் சேர்ந்து கும்பராசியில் இருக்காங்க. பகை கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நல்ல இடத்தோட ஆதிபந்தம் அப்படிங்கிறது இணையுது. அப்போ பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. பிள்ளைகளோட வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அப்போ பிள்ளைகளை நாம் தான் நெறிப்படுத்தி வளர்த்துக்கணும். கொஞ்சம் வயது வந்த பெண் பிள்ளைகள், வயது வந்த ஆண் பிள்ளைகள் இருந்ததுன்னா அவங்களோட நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும். அதுக்காக பிடிச்சி திட்டுங்க அடிங்க அப்படி கிடையாது. அவங்க போக்கிலேயே விட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டணும். பிள்ளைகளை கொஞ்சம் விட்டு பிடிக்காதீங்க, பிடிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நம்ம கண்ட்ரோல்லே இருக்கணும், எங்கே போனாலும் சொல்லிட்டு போங்க எங்கே போனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி கொடுத்து வளர்க்குறது நல்லது. மற்றபடி தேவையற்ற பிரச்சனைகளுக்கு குழந்தைகளால் வராமல் பார்த்துக்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லாயிருக்கும், எந்த பாதிப்பும் இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 10 ரூபா போட்டால் 20 ரூபா கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கால்நடை வளர்ப்பும் நல்லபடியாக இருக்கும், 10 ரூபா காசு பணம் பார்க்கலாம். தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. குரு பகவானோட அருள் பார்வை உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. குரு பகவானோட படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்காரு, அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனியாக சனி இருக்கும்போது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை நாம் முறையாக செய்யணும். செய்யாதவங்க இப்போ மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. அன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஒரு 6 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க. இந்த மாசி மாதம் மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.